Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மட்டன் உப்பு கறி. இன்னைக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து செஞ்சு காட்டுறேன். 1 கிலோ மட்டனுக்கு தேவையான அளவையும் நான் சொல்றேன். அடுப்புல சட்டி வச்சிட்டு சட்டி காஞ்சதுக்கு அப்புறம் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1 கிலோ மட்டன் எடுக்கிறதா இருந்தா இப்போ நான் செய்யற அளவுல 2 மடங்கா சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். 1 குழிக்கரண்டி 2 குழிக்கரண்டி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 2 பட்டை 2 ஸ்பூன் சீரகம் நல்லா கையில நல்லா நசுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சீரகமும் பட்டையும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் காஞ்ச மிளகா 25 கிராம் சேர்த்துக்கோங்க. குண்டு மிளகாய் எடுத்துக்கோங்க. குண்டு மிளகாவை 2ஆ பிச்சுட்டு அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது. நீல மிளகா காரம் கொடுக்காது. குண்டு மிளகா தான் நல்லா காரமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் உப்பு கறிக்கு. நீங்கள் 1 கிலோ மட்டன் எடுக்கிறதா இருந்தால் 50 கிராம் சேர்த்துக்கோங்க. பூண்டை நல்லா தோலோடு அப்படியே இடித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் 20 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இடித்து வச்ச பூண்டை இந்த ஸ்டேஜில் அதையும் கொட்டி நல்லா வறுத்து விடுங்க. நீங்கள் 1 கிலோ மட்டன் செய்கிறதா இருந்தால் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் கரெக்டாக இருக்கும். பெரிய வெங்காயமாக இருந்தால் கொஞ்சம் அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ 200 கிராம் எடுக்கிறீங்கன்னா 150 கிராம் அப்படி கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், அதனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ மட்டனுக்கு இன்றைக்கி நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து போட்டிருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு 10 சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன். அதையும் கொட்டி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் மட்டனை கொட்டி நல்லா வதக்கி விடுங்க. பட்டை மிளகாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. கொஞ்ச நேரத்தில் அதிலிருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துடும். தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்குறதால மட்டன் நல்லா உப்பு சார்ந்திருக்கும். இன்றைக்கி நான் கல் உப்பு தான் எடுத்திருக்கேன். மட்டனை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மட்டன் 1 கிலோவாக இருந்தால் 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நீங்கள் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் தனித்தனியாக அரைக்கிறீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் தனியாத்தூளும் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மிளகாத்தூளோட வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இந்த மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மட்டன் நல்லா வெந்து நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிடலாம். மண்சட்டியில் செஞ்சுருக்கதால அடுப்பை விட்டு இறக்குனதுக்கப்புறமும் அது கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அதுலேயும் நல்லா வெந்துடும். மட்டன் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.